ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு சினி 360. இன்னைக்கு சூப்பரான பெஸ்ட் 5 சவுத் இந்தியன் ஹாரர் மூவிஸை தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்ன மூவிஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த சேனலில் மூவி லிஸ்ட் மேக் பண்ணணும்னு சொல்லுங்கள், உங்களுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோவையும் போட போகிறோம். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் மூவி ஹக் மீ மோர். 2024 வெளியாந்த படம் இது. ஒரு மிட் நைட்டில் நம்ம ஹீரோனை யாரோ முகமுடி போட்டு இருந்தவன் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். அது நம்ம ஹீரோ பார்த்துட்டு யார் இவன், எதுக்காக கொலை பண்ண ட்ரை பண்ணுறான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். படத்தோட பாசிட்டிவ் சைடு என்னென்னா, படம் ஃபுல்லாகவே நைட்லேயே எடுத்திருக்காங்க. அதனால் நல்ல ஹாரர் மூவியை பார்க்குற ஃபீல் வருது. படத்தில் பாட்டே கிடையாது, பேக்ரவுண்ட் ஸ்கோரை மட்டும் சர்ச்சு செம்மையாக திகில் பண்ணியிருக்காங்க. படம் 1 hour 42 minutes ஓடுது. அமேசான் பிரைமில் இருக்குது. IMDbல 9.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. வேறு எதுலையாச்சும் தமிழ் டப்பிங்கோடு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் ஹாப்பி பர்த்டே லூசி. 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ ஒரு சர்ச்சை கட்டுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு பேய் ஒத்துக்கவே மாட்டேங்குது. சர்ச்சை கட்டணும்னா ஒரு பர்டிகுலர் டேயில் பிறந்த பர்டிகுலர் டைமில் பிறந்த 6 பேரை பலி கொடுத்தா அந்த இடத்துல சர்ச்சை கட்டலாம்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பேய் சொல்லிடுது. நம்ம ஹீரோ அந்த 6 பேரையும் கண்டுபிடிச்சி பலி கொடுத்து சர்ச்சை கட்டினாரா இல்லையான்றது மீதி கதை. இப்படிலாம் கூட கதையை வச்சு படம் எடுக்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு படம் தரமாக இருக்கும். IMDbல 9.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு படம். ஆனால் எந்த OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கிடைக்கல. முடிஞ்சால் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். படம் 1 hour 39 minutes ரன் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி தி டோர். ஆக்ட்ரஸ் பாவனா ஆக்டிங்கில் வந்த செம்மையான திகில் படம் தான் இது. 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காங்க. புதுசாக ஒரு பில்டிங் கட்டுற ப்ராஜெக்டில் சேர்ந்த நம்ம ஹீரோயின் அதுக்காக ஏற்கனவே இருந்த பழைய கோவிலை இடிக்க செய்கிறாங்க. கோவிலை இடித்ததும் நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு அடுத்தடுத்து பல மர்மமான முறையில் பல மரணங்கள் ஏற்படுது. அது எதனால் நடக்குது, இந்த டெத்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிறது மீதி கதை. இந்த படத்தில் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. பாவனோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். IMDbல 9.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் 2 hours 12 minutes ஓடுது. நெட்ஃப்ளிக்ஸில் மூவி அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிற மூவி படக்கன். 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு அமானுஷத்தை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியாளராக இருக்கார். நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோவை கேரளாவுக்கு கூப்பிட்றாங்க. எதுக்காகனா, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்டும் அவரோட குரூவும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே ஷூட் பண்ண போயிருக்காங்க. அப்போது அங்கே போன எல்லாருமே மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. அவங்க எதனால் இறந்து போனாங்கன்னு கண்டுபிடிக்க தான் நம்ம ஹீரோவை அங்கே போயிருக்காரு. நிறைய பேய்களும் அமானுஷங்களும் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே போன நம்ம ஹீரோ உண்மையை என்னென்னு கண்டுபிடிச்சாரா, எதனால் அவங்க இறந்து போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மீதி கதை. IMDbல 8.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அமேசான் பிரைமில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஃபைனல் நம்ம பார்க்க போகிற மூவி பிரம்மயுகம். 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் நடக்கிற ஒரு கற்பனை கதை தான் பிரம்மயுகம். முழுக்க முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருக்காங்க. சரி, படத்தோட ஒன்லைனரை பார்க்கலாம். 17ஆம் நூற்றாண்டில் சவுத் மலபார் காட்டுக்குள்ளே வழி தவறி போயிடுறாரு பானர் குலத்தை சேர்ந்த ஒருத்தர். அப்படி காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது ஒரு பழைய வீட்டில் போயிட்டு நான் தங்கிக்கலாமான்னு இங்கே கேட்குறாரு. அதுக்கு அந்த வீட்டு ஓனரும் சரின்னு சொல்லி தங்க வைக்கிறாரு. வீட்டுக்கு போன முதல் நாளே வீட்டுக்குள்ளே ஏதோ மர்மமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு அந்த பானர். ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகும்னு நினச்சி வெளியே போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பல தடவை ட்ரை பண்ணியும் அந்த பானரால் வீட்டை விட்டு வெளியே போகவே முடியலை. அங்கே அவர் என்னென்ன மர்மங்களை பார்த்தாரு, வீட்டில் என்ன நடந்தது, அங்கேருந்து எஸ்கேப் ஆனாரா இல்லையான்னு சொல்கிறது மீதி கதை. படத்தில் வர வீட்டோட ஓனராக வரவர் மம்முட்டியோட ஆக்டிங் ரொம்பவே திகிலாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்த படம்ன்றதுனால கேரக்டர்ஸ் மேலே ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கும். நைட்டில் எடுத்த சீன்ஸ்லாம் ரொம்பவே திகிலாக இருக்கும். மலையாளத்தில் எடுத்த படம்ன்றதுனால மலையாளம் தெரியாதவங்க கூட பார்க்கலாம், அவ்வளோ ஸ்டோரி நல்லா புரியுது. ஆனால் இந்த மூவி தமிழ் டப்ளே அவைலபிளாக இருக்குது. சோனி லீவில் அவைலபிளாக இருக்குது. படம் IMDbல 7.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.